இந்த பேட்டியை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் தமிழ் சினிமாவில். பிரசாத் 70mm தியேட்டரில் ரெக்கார்டிங்கு உட்காந்தாச்சு. இப்போ அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறாரு கொண்டாந்து வச்சார். வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். டேக் போகலாமான்னு அவனுக்கு வந்து இதில் விளையாண்டுட்டு இருக்காரு அந்த கம்ப்யூட்டரில். அவர் ஏதோ ஒரு சுவிட்சை தட்டினார். முதல் நாள் ரெக்கார்ட் பண்ணலாம் எரேஸ் ஆகிடுச்சு. அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி ஆஃப் பண்ணி எரேஸ் பண்ணது யார் தெரியுமா? தங்களை பற்றி அதிகமாக பேசிக்காதவங்க வந்து அந்த அடக்கம் தான் காரணம். அந்த அடக்கம் வந்து சினிமா போன்ற இடங்களில் வந்து இருக்கும்போது அது அந்த அடக்கமே வந்து அவங்களுக்கு எதிரியாக மாறிடும். ராபர்ட் ராஜசேகரன் அப்படிங்கிறதுல வந்து ராபர்ட் சார் வந்து இன்ஜின், ராஜசேகர் வந்து கம்பார்ட்மெண்ட்டு. இன்ஜின் இழுத்ததுனால தான் கம்பார்ட்மெண்ட்டு போச்சு. கம்பார்ட்மெண்ட்டு முந்தி போக ஆசைப்பட்டதுனால தான் தரம் புரண்டு போச்சுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஒரு நாள் நாங்கள் சின்ன பையன் மேலே பேச டிஸ்கஷனில் இருக்கோம். அப்போ புகாரி வந்து என்ன சொன்னார், சார் யார் மியூசிக்கு யாராவது போடணும், சங்கர் கணேஷ் தானே போன படங்கள்லாம் போட்டோம், சங்கர் கணேஷ் கேட்போம். சார் எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லா பாட்டெலாம் பாடுவான் சார், அவனை வேணால் கூப்பிட்டு வருவா அப்படின்னாரு புகாரி. சரி கூட்டிகிட்டு வாங்கன்னு அப்படி கூட்டிகிட்டு வந்தது தான் எஸ் ஏ ராஜ்குமார். எஸ் ஏ ராஜ்குமாருக்கு வந்து அப்போ ஒன்றுமே இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க மாட்டார். வந்தோடனே சரி எல்லோரும் உட்காந்துட்டோம். ராபர்ட், ராஜசேகர், எஸ்கே, பிரசன்னா எல்லாம் மொத்த குரூப் உட்காந்துருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் உட்காந்துருக்காரு. இப்போ டியூன் என்ன டியூன் தெரியும் அப்படின்னு ராஜசேகர் கேட்குறாரு. நான் பாடுறேன்னு ஒரு பாட ஆரம்பிச்சோன்னா ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ராஜசேகர் என்ன பண்ணார், போய் ஒரு பக்கெட் ஒன்று எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சார். பாத்ரூமில் இருக்கிற பக்கெட் எடுத்து வச்சுட்டு 2 சீப்பை வச்சுட்டு அவர் வந்து அந்த ரிதம்க்கு அவர் ராபர்ட் சார் உடனே அவர் பேசிக்காக வந்து அவங்க அந்த சர்ச்சுக்கெல்லாம் போய் பாடினதுனால அவர் ஒரு கிட்டார் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்தாரு. அவர் ராபர்ட் சார் கிட்டார் ப்ளே பண்ணால் இவர் வந்து அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை தட்ட எஸ் ஏ ராஜ்குமார் பாட 10 பாட்டு அப்படி தான் நாங்கள் ஓகே பண்ணோம் அந்த படத்துக்கு. சின்ன போய் மெல்ல பேசலோட எல்லா பாடல்களுமே வந்து ஏ உள்ள கருப்பா என்னன்னு போறாரு. அவருக்கு தட்டிக்கிட்டே ஸ்லோ இல்லாமல் அதை மாதிரி சங்கீதவானில் அப்படின்னு அதுக்கு வந்து எனக்கு இன்னும் அது அப்படியே நிற்கிது. ராபர்ட் சாரோட கிட்டாரோட ஒரு ராபர்ட் சாரும் ராஜசேகர் அந்த பக்கெட்டோட வந்து அப்படி ஓகே பண்ணி வந்து எஸ் ஏ ராஜ்குமார்ங்கிற ஒரு இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் அவன் நல்லா வாசித்து அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுறாங்கலாம் பார்ப்பான். எதுவுமே இல்லை, அவன் போட்ட டியூன் நல்லா இருக்குது, பாடின வார்த்தை நல்லா இருக்குது, இதுங்க வந்து இப்போ ஓகே நம்ம பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸு. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் ராபர்ட் சார் எல்லாருக்குமே கொடுத்தாரு. கூட நடித்த எல்லாருக்குமே வந்து இந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. அற்புதமான ஒரு மனிதர், அற்புதமான திறமைசாலி. அதுக்கு அதை தான் சொல்ல வரேன், அற்புதமான ஒரு திறமைசாலி. அந்த மாதிரி திறமைசாலிகள்லாம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா தெரியும், தங்களை பற்றி அதிகமாக பேசிக்காதவங்க வந்து அந்த அடக்கம் தான் காரணம். அந்த அடக்கம் வந்து சினிமா போன்ற இடங்களில் வந்து இருக்கும்போது அது அந்த அடக்கமே வந்து அவங்களுக்கு எதிரியாக மாறிடும். இப்போ ராபர்ட் ராஜசேகர்ங்கிறது நான் கூட இருந்ததுனால அதுக்கு பிறகு நான் பல இயக்குநர்களை பார்த்துட்டேன். எனக்கு இவங்க மட்டும் தனியாக தெரியுறாங்க, ராபர்ட் ராஜசேகருங்கிறது தனியாக தெரியுறாங்க. மற்ற இயக்குநர்களும் ஒரு ஹிட்டு கொடுத்த உடனே வந்து சிகரெட்டை வந்து அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிற ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அதுதான் வந்து வித்தியாசம். அந்த ஆனால் அந்த அடக்கம் இன்னைக்கு பேசலை. இவங்க வந்து ராபர்ட் ராஜசேகர் நல்ல படங்கள் பண்ணாங்கன்னு தெரியலே தவிர ஆழமாக உள்ளே போனால் என்னை போன்று இப்போ எனக்கு இதில் நீங்கள் பேட்டியில் பார்க்க போகிறவங்களெல்லாம் சொல்லுவாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பேட்டியை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் தமிழ் சினிமாவில். இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்து இன்ஸ்டியூட்டில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்த ஒருத்தர் வந்து இவ்வளவு எளிமையாக இவ்வளவு ஈஸியாக ஒரு விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நிஜமாவே. சில விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவில் முதல்ல ஸ்டெடிகாம் யூஸ் பண்ணதே வந்து ராபர்ட் ராஜசேகரன் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணதை சின்ன போய் மேலே பேசுகிறாங்க. அந்த அப்போ வந்து அந்த ஸ்டெடிகாம் ஆப்ரேட்டர் யாருன்னா ராஜீவ் மேனன். ராஜீவ் மேனன் இன்ஸ்டியூட்டில் படித்து முடிச்சுட்டு ஸ்டெடிகாமுக்காக போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அவர் வராரு. ராஜீவ் மேனனுக்கு என்ன சந்தோஷம்னா, ராபர்ட் ராஜசேகரன் யூனிட்டில் நான் வந்து போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம். காரணம் இன்ஸ்டியூட்டில் பார்த்துருக்காரு அவங்கள. டெய்லி வந்து ஷூட்டிங்கை விட இவங்க அரட்டை அடிச்சது தான் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து ராஜீவ் மேனன் மிகப்பெரிய உயரங்களை தொட்டு பெரிய இயக்குனராகி இன்றைக்கி வந்து இன்ஸ்டியூட்டே நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த ராஜீவ் மேனன் ராபர்ட் சார்ட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாரியாரை பார்க்குற மாதிரியே பார்த்து கேட்டுட்டு இருப்பார். சார் இது சார் அது சார் எப்படி சார் பண்ணலாம் சார் ஒரு சாங் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபினிஷ் வரைக்கும் பண்ணோம். நடுவில்லாம் இல்லை, ஃபினிஷ் வந்து பிரபு சார் ஆடின சாங் வந்து ஃபுல்லாக ராஜீவ் மேனன் ஸ்டெடிகாம் ஆப்ரேட் பண்ணதில்லை. எனக்குலாம் வந்து ஸ்டெடிகாமே கேள்விப்பட்டதே கிடையாது. ஸ்டெடிகாம் வருதுன்னா ராபர்ட் சார் ஸ்டெடிகாம் அதை வந்து ஷேக்கே இல்லாமல் வரையா அப்படின்னாரு. வந்தது ராஜீவ் மேனன்னா அப்புறம் ராஜீவ் மேனன் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணோன்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அழகான ஒரு அவர் கூட படித்தவர்கள் எல்லாருமே வந்து அவர்களை வந்து ராபர்ட் சார் எவ்வளோ மதிச்சாங்கிறதுக்காக இந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன். சின்ன போய் மேலே பேசுறதுல வந்து நிறைய காமெடி நடந்துச்சு. ஒரு பாட்டு வந்து ராபர்ட் ராஜசேகர் 2 பேரும் சேர்ந்து
இதை வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் சாங்காக ஒன்று பண்ணுவோமா, கம்ப்யூட்டரைஸ்டு சாங். கம்ப்யூட்டரைஸ் சாங்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை வச்சு ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னா, அப்போ வந்து கண்டக்டர் யாருனாக்கா வித்யாசாகர் தான் சேராஜ்குமாருக்கு அரேஞ்சர் மாதிரி எல்லாம் பண்ணார். வித்யாவும் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவரும் ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் ரெக்கார்டிங் வரணும், அது தட்டினவொன்னு அந்த கம்ப்யூட்டர் அப்படியே ஆன் ஆகி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், சிங்கர் பாடணும், அவ்வளோதான். அது அவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் வந்து இது பிரசாத் 70mm தியேட்டரில் ரெக்கார்டிங்கு உட்காந்தாச்சு. இப்போ அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறாரு கொண்டாந்து வச்சார். வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கோம், டேக் பண்ணலாமான்னு. அவன் மனுக்கு வந்து இதில் விளையாண்டுட்டு இருக்காரு அந்த கம்ப்யூட்டரில். அவர் ஏதோ ஒரு சுவிட்சை தட்டினாரு, முதல் நாள் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் எரேஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஷாக்கு. ஏன்னா 70mm எல்லாம் அசம்பிள் ஆயிடுச்சு. அந்த மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களாம் வேறு வந்திருக்காங்க. ஆஃப். அந்த இதை வந்து டென்ஷன் ஆகி எல்லாம் என்ன 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 ராபர்ட் சார் இல்லை வித்யா என்ன பண்ண வித்யா சாருக்கும் பயங்கர டென்ஷன். அவர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணலாம்? இல்லை சார், நான் நேற்று நைட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் என் மனசில் இருக்குது, அதனால் நான் வாசிச்சிடுறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணதானே எரேஸ் ஆகிடுச்சு, நான் வாசிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங் ஃபுல்லாக அவர் அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணதை அப்படியே ரீப்ளே பண்ணார். அந்த சாங் வந்து கண்ணேவா அப்படின்னு ஒரு சாங். அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி ஆஃப் பண்ணி எரேஸ் பண்ணது யார் தெரியுமா? அன்னைக்கு திலீப், இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான். பாடி வருவது கீதம். அது என்னன்னா, முதல் நாள் நைட்டு உட்காந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா, அது ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் ஆன மாதிரி ரஹ்மானோட மைண்ட்லேயும் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதுதான் அந்த அவருடைய ஜீனியஸ்ன்னு சொல்லணும். என்ன முதல் நாள் பண்ணாங்களோ அதை அப்படியே திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணார். அதில் தானே எரேஸ் ஆயிடுச்சு, என் மைண்டில் இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லி அதை வாசிச்சாரு, அப்படியே போயிடுச்சு. அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். பட் அவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவார்லாம் தெரியாது. சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன் அந்த இதெல்லாம் அந்த படம் அவர் வாசிக்கும் போது வச்சுங்களேன். பட் மிரண்டு போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த இது. பாலைவனச்சோலையில் என்ன ஒரு அழகான ஒரு விஷயம்னா, 5 பேர் ஒரு பெண்ணுடன் காதல் இல்லாமல் நட்போடு இருக்க முடியும் அப்படிங்கிறத முதல் படம் அதுதான். அதுக்கு பிறகு அதே பேஸில் வந்து ஏகப்பட்ட ஹிட் படங்கள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, பச்சையப்பன் கல்லூரியில் பச்சைப்பாஸ் காலேஜுக்கு பின்பக்கம் வந்து ரயில்வே ட்ராக்கை ஒட்டி ஒரு செவத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க உட்காந்துருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க உட்காந்துருக்கிறத வந்து அடிக்கடி இப்போ ராபர்ட் சார் அங்கே படித்ததுனால இந்த செவத்தில் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வரும்போது 5 ஃப்ரெண்ட்ஸுன்னு அப்புறம் ராஜசேகர் ஒரு விஷயத்தை சொல்ல, பிரசன்னகுமார்னு ஒரு ரைட்டரை கொண்டாந்து அறிமுகப்படுத்த அப்படியே போச்சு. ஆனால் ராபர்ட் சாரை நான் விஷுவலைஸ் பண்ணது எங்கள் காலேஜ் பக்கத்தில் இருக்க செவருங்கிறதுனால அந்த இடத்துல தான் போய் ஷூட் பண்ணாங்க. அந்த இடம் இப்போ சுத்தமாக மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி அங்கே சப்வே எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி பாலைவனச்சோலையை பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க உட்காந்துருக்க காம்பவுண்ட் செவரு வந்து அப்படியே அதுக்கு பின்பக்கம் வந்து பச்சைப்பெண் கல்லூரி. அது வந்து ராபர்ட் சார் அவர் படித்த கல்லூரி நாட்களை நினைவுபடுத்துறதுக்காக நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. அது வந்து அன்னைக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம். என்ன சார், 4 பேர் செவத்தில் உட்காந்தாங்க, பேசினாங்க சின்ன சின்னதாக மேட்டர் முடிஞ்சு படம் முடிஞ்சிச்சு, நம்மளும் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். பாலைவனச்சோலையில் அது ஒரு அழகான ஒரு விஷயம். அதே மாதிரி மேகமே சாங், அதில் எப்படின்னா சங்கர் கணேஷ் மியூசிக்கு அவங்க வாசிப்பாங்க. டியூன் போடுங்க அப்படின்னா சங்கர் தான் வாசிப்பார், கணேஷ் வந்து பக்கத்தில் சும்மா ரிதம் தட்டிக்கிட்டே இருப்பார். தரதான் வாசிக்கிறான்னு வச்சுங்களேன். டைரக்டர் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஒன்று அப்படியே கை இருக்கும், ஓ உங்களுக்கு பிடிக்கல, அவரை மனசில் தோணிடும் பிடிக்கல அப்படின்ட்டு அடுத்த டியூனை வாசிப்பார். அதுவும் வந்து அவங்க ரியாக்ஷனை பார்த்து 3வது டியூன் இப்படி போகும்போது நீனோடனே அப்படி பிரைட்டாச்சு டைரக்டருக்கு 2 பேருக்கும். அவர் பிடிச்சிட்டாரு சங்கர், பிடிச்சிருக்கிட்டு அவனை கிடக்கு அவரும் அந்த சந்தோஷத்தில் வாசிச்சார். அது வந்து ஒரு ஹிந்தி டியூன் நல்லா இருக்குது, அதே போட்டுக்கோ அந்த கசல் டியூன் தானே வச்சுக்கோன்னு சொல்லி இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி தான் மேகமே சாங். அதில் இன்னொன்று சொல்லணும், பாலைவனச்சோலை படம் தான் எழுத்தாளர் பாடலாசிரியர் திரு வைரமுத்து அவர்கள் தமிழ் சினிமாவில் முழுக்க ஒரு படத்துக்கு பாடல் எழுதின படம் முதல் படம் தான். அது வரைக்கும் ஒரு பாட்டு எழுதுவார், இல்லை 2 பாட்டு எழுதுவார். ஒரு படம் முழுக்க எல்லா பாடல்களையும் வைரமுத்து அவர்கள் எழுதினது பாலைவனச்சோலை தான் முதல் படம். அது ஒன்று. இப்போ இந்த படம் சாங் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணணும். ப்ரொடியூசர் வந்து வடிவேல் அங்கங்கே அரைஞ்சு கஷ்டப்பட்டு பணம் வாங்கிட்டார். ஒரு நாள் ஷூட்டிங்க்கு தான் கையில் பணம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு போய் இதில் இந்த கால்ஃப் கோர்ஸில் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கிட்டார். பர்மிஷன் வாங்கி எல்லோரும் போய் இறங்கிட்டாங்க. ஷூட்டிங் இல்லை இப்போ கூடியது அப்போ கூடியதுங்க. அப்புறமா ஒரு வழியாக 10 மணிக்கு நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிங்கன்ட்டாங்க. வடிவேலு சொல்லிட்டார், எனக்கு ஒன்றுமே முடியாது சார், இன்றைக்கி சாங் முடிக்கலைன்னா என்னால் அந்த பாட்டை முடிக்க முடியாது, படத்தை முடிக்க முடியாதுன்றார்.
அதுக்காக என்ன பண்ணாங்க அவங்க, அப்படியே அவங்க 2 பேரும் உட்கார வச்சு இங்கேருந்து ஒரு ட்ராலி இங்கேருந்து ஒரு ட்ராலின்னு அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 5 நாள் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு பேக்கப்பு, ஒரே நாளில் எடுக்கப்பட்ட பாடல் தான் வந்து மேகமே மேகமே.